10 மாச கரும்பு முன்னெல்லாம் 1.25 ஏக்கருக்கு 60,000 செலவு பண்ணுவோம். இந்த முறை 25,000 தான் செலவு பண்ணியிருக்கேன். நாங்க முதல்ல ரசாயனம் போடுவோம், எல்லாம் செய்வோம். அதிகமா செலவு பண்ணுவோம். வயலுக்குள்ள நடக்கும்போது மென்மையா இருந்துச்சு. கரும்பு ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை வருஷமா வளர்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா, டாக்டர் சாயில் பொருளை பயன்படுத்துங்க, நல்லா வரும், நாங்க வழிகாட்டி வந்து பாக்குறோம் சொன்னாரு. நான் அது சம்பந்தமா காணொலியில 1-2 தடவை பார்த்திருக்கேன். ஆமா ஐயா, நான் காணொலியில பார்த்திருக்கேன். ஆனா எப்படி பயன்படுத்தணும், எப்படி செய்யணும்னு வழிகாட்டல் இல்லாம முடியாது, வேலையும் அதிகம் சொன்னாங்க. அதுக்கு அவர் இல்ல, வழிகாட்டுதல் நாங்க தரோம் சொன்னார். நாங்க வழிகாட்டுறோம், எங்க வழிகாட்டுதல்ல பயிர் பண்ணுங்க, செலவு கம்மியாகும்னு ஜோகி கவுடா சொன்னாரு. அவர் வழிகாட்டுதல்ல தான் இந்த முறை பயிர் செஞ்சோம். இதுக்கு டாக்டர் சாயில் கொடுத்த பொருளைத்தான் பயன்படுத்தினோம். எங்க கரும்பு இப்படித்தான் இருக்கு. நாங்க எந்த இரசாயனமோ நோய் மருந்தாயே களைக்கொல்லியோ எதுவுமே அடிக்கல. கரும்பு ரொம்ப நல்லா இருக்கு. விளைச்சல் வெட்டுனாதான் தெரியும். இது 10 மாச கரும்பு அறுவடைக்கு இன்னும் 2-3 மாசம் ஆகலாம். கரும்பு இப்படி இருக்கு, உள்ள போகவே இடமில்லை, அந்த மாதிரி வந்திருக்கு. நாங்க முதல்ல செஞ்சதை விட இது நல்லா இருக்கிறது தெரியுது. விளைச்சல் இப்போ தெரியாது, அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போதைக்கு இத்தனை வருஷமா வளர்த்ததை விட இந்த முறை ரொம்ப நல்லா இருக்கு. செலவும் கம்மியாயிருக்கு. முன்னெல்லாம் 1.25 ஏக்கருக்கு 50,000 60,000 செலவு பண்ணுவோம். இந்த முறை 25,000 தான் செலவு பண்ணியிருக்கேன். நாங்க முதல்ல இரசாயனம் போடுவோம், உப்பு எல்லாம் போடுவோம், உழவும் அதிகமா ஓட்டுவோம். இந்த தடவை உழவே ஓட்டல. கரும்பு நட்டுறதுக்கு முன்னாடியே உழவு செஞ்சது, நடுவுல உழவு செய்யல. ஆனா வயலுக்குள்ள நடக்கும்போது நல்லா மென்மையா இருந்துச்சு. இப்போ குத்துறதோ மண்ணு எல்லாம் கட்டியா குத்துற மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப மென்மையா இருக்கு. இந்த மருந்தை போட்டதுல இருந்து நாங்க நிலத்துல என்ன ஒரு மண் வெட்டியால வெட்டினாலும் சரி, கையால எடுத்தாலும் மண்ணு மென்மையா வருது, பொறி மாதிரி உதிரியா இருக்குது மண்ணு. நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னா, ஒரு 2 வருஷம் இதை பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி மகசூலை பாருங்க, செலவு குறையும். நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க, இதே மாதிரி செய்யலாமா இல்ல முன்னாடி செஞ்ச மாதிரியே செய்யலாமான்னு. அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம். எங்க கருத்து என்னன்னா, இதை பயன்படுத்தினா மண்ணு மிஞ்சும். எந்த பயிருக்கு என்ன தகவல் தரணும்னு நிலத்துக்கு வந்து முடிவு செய்வோம். ஆய்வு செஞ்சு அது சம்பந்தமா இந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தை செய்யணும்னு நாங்க எங்க மண்டி மாவட்ட மக்களுக்கு தகவல் வழங்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த கைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம்னு கேட்டுக்கிறேன்.